ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முனிஸ் லைஃப் ஸ்டைல். நான் உங்கள் முனிஸ் வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஒன் டே ஒன் ஸ்டோரி பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கதையோட பேர் என்னென்னு வந்தீங்கன்னா குரல்கள், வாய்ஸஸ். இதுதான் இந்த கதையோட பேர். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா விஜயன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் எப்பவுமே காலையில 5:30 மணிக்கு, இப்போ மலாய்க்காரங்களாம் 5:30 மணிக்கு டோவா படிப்பாங்களே, ஸோ அந்த சத்தத்திலே அவர் எழுஞ்சிருவார். எழுஞ்சிட்டு அவர் காலையில எப்பவுமே அவர் ரேடியோல பழைய பாட்டு தான் கேட்டுட்டு வருவார். ஸோ அன்னைக்கும் காலையில பழைய பாட்டு தான் கேட்டு வருவார். ஏன்னா அவருக்கு பழைய பாட்டு கேட்டால் அப்படியே ஒரு வைப்பா இருக்கும். அதனால வைப்பா இருந்தால் தான் அவரால் நல்லா வேலைக்கு போக முடியும். ஸோ அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே சாப்பிட்டு மத்தியானம் வேலைக்கு போயிட்டாரு. ஸோ அவர் மக்கள் குரல்னு அப்படின்னு ஒரு வானொலியில் வேலை செய்கிறாரு, ஆர்ஜி அவரு. ஸோ அவர் எப்பவுமே என்ன பண்ணுவார்னா யார்கிட்டயாவது அவரோட ரேடியோவில் ஒருத்தர் கால் பண்ணுவார். அவர்கிட்ட அவர் பேசிட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு அவர் அதுக்கு சொல்யூஷன் கொடுப்பாரு. ஸோ ஒரு நாள் அவர் மத்தியானம் ஷிஃப்ட்டில் இருக்கும்போது ஒரு ஆள் ஃபோன் பண்ணியிருக்காரு. ஸோ விஜயன் அவர்கிட்ட கேட்டிருக்காரு, சார் உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ கால் பேசினவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் வாழ்க்கையில் ஃபுல்லாக பிரச்சனை தம்பி, என்னோட கொஞ்ச நாளாகவே என்னோட காது கிட்ட நிறைய குரல்கள் கேட்டுக்கிட்டே இருக்கு, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ சொல்லிவிட்டு அவர் கால் கட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த சேனலில், கவலைப்படாதீங்க சார், உங்களுக்கு சோகம், துக்கம், கவலை இதெல்லாம் வந்தால் உங்களுக்கு ஒரு உச்சத்தோடனா இந்த மக்கள் குரல் இருக்கும். இந்த மக்கள் குரல் சேனலில் வர பாட்டு தான் உங்களுக்கு ஒரு உச்சத்தோழன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு முடிஞ்சு அவரோட ஷோ என் பண்ணிட்டாரு. ஸோ அவர் பக்கத்துலேயே ஒரு ஆர்ஜி இருந்தார். ஸோ அடுத்த ஷிஃப்ட்டுக்கு வர ஆர்ஜே. ஸோ அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, இவர் எனக்கு தெரிஞ்சு குடிபோதை தான் பேசியிருக்காரு, ஏன்னா குரலே குடிபோதையில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சொல்லிட்டு நைட்டு அவர் ஷிஃப்ட் முடிஞ்சாலும் நைட்டு வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு படுக்கலான்னு போகும்போது அவர் காலையில் கேட்ட அதே பாட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அவர் கேட்குறாரு, எப்போ பார்த்தாலும் இதே பாட்டு தான் கேட்டுருக்கோம், இன்னைக்கு புதுசாக வேறு பாட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோவை மாற்றலான்னு போகும்போது தான் அப்போ அவருக்கு ஒரு ஞாபகம் வருது. அவர் அந்த ரேடியோவை ரிப்பேர் கொடுத்து கிட்டத்தட்ட 1 வாரம் ஆச்சு. ஸோ அவர் ஒரு வாரம் ஆளுன்னு அப்போ அவர் காலையில் கேட்ட பாட்டு அவருக்கு எப்படி விளங்கியிருக்குன்னு அவர் யோசிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் மத்தியானம் அவர் ஒரு ஷிஃப்ட்டில் வேலை பார்த்தாருல, அப்புறம் ஒருத்தர் பேசினார்ல, எனக்கு கொஞ்ச நாளாக பல குரல்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு. ஸோ அவர் பேசுறது அவர் பக்கத்துலேயே விளங்குது, அந்த விஜயன் பக்கத்துலேயே விளங்குது. என்னன்னு சொல்லி திரும்பி பார்த்தா நடந்தது என்ன, அது உங்களுக்கே தெரியும் அடுத்தது என்ன நடந்திருக்கோன்னு. ஸோ அவ்வளவுதான் இந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட டிக்டாக் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுவேன், அதையும் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. பாய் ஃப்ரம் நவ்.